நல்ல பேர் ரொம்ப முக்கியம். அமெரிக்க தேசத்துல பில்லி கிரஹாம்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு காலத்துல அவருடைய பிரசங்கங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல எப்படி அவ்வளோ ஜனங்கள் உட்கார்ந்து கிரிக்கெட் பார்க்கறாங்களோ அதே போல நடு மையத்தில் இவர் ஒருத்தர் பேசுவார். அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஸ்டேடியங்களில் எல்லாம் அவ்வளோ கூட்டங்கள் நிரம்பி இருக்கும். பேச பேச ஜனங்கள் உடைந்து மனம் திரும்புவார்கள். பெரிய பிரசங்கம் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இல்லை. சிலுவையை குறித்து மாத்திரம் தான் பேசுவாரு. சாதாரண பிரசங்கமா தான் தெரியும் கேட்டா. ஆனா அந்த பிரசங்கத்திற்குள்ள போகும்போது நம்மளே உடஞ்சு அழ ஆரம்பிச்சிடும். பிரசங்க பீடத்திலே மாத்திரம் கிடையாது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் இருந்த ஒழுக்கமான சில காரியங்கள் கடைசி வரைக்கும் அவர் எந்த இடத்திலும் டீவியேட் ஆகவே இல்லை. அமெரிக்க தேசத்துல சொல்றது உண்டு, இதெல்லாம் சாதாரண விஷயங்க, இந்த காரியம் எல்லாம் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. இன்றைக்கும் போதகர்மார்கள்லாம் ஒரு தவற அழகா சுலபமா செஞ்சுக்கிட்டு கர்த்தர் பார்த்துக்குவாரு, கர்த்தர் விட்டுருவாரு, கர்த்தர் அதை பண்ணிடுவாரு, இதை பண்ணிடுவாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய போதகர்களை பார்க்க முடியுது. இன்னைக்கெல்லாம் அது சர்வ சாதாரணம் தாங்க அப்படின்னு இல்லை. பில்லி கிரஹாமோடு இருந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்மளோடும் கூட இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட சில குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. எந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள போகும்போது சரி, எந்த வீட்டுக்குள்ள போகும்போது சரி, முதல்ல இவர் போக மாட்டார். அதே மாதிரி தனியா போக மாட்டார். அவர் அடுத்து அமெரிக்க தேசத்தினுடைய மிகப்பெரிய ஜனாதிபதி ஆகிறதுக்கு அவருடைய பேர் நாமினேட் பண்ணிட்டாங்க. அப்ப அவர் எப்படியாவது அவரை டிஃபேம் பண்ணணும், அவரை புகழ கெடுக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவருக்கு கொஞ்சம் தெரிந்த ஒரு பெண்ணை யூஸ் பண்றாங்க. அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணை யூஸ் பண்ணி ஒரு நைட் நேரத்தில் அந்த அம்மா அவருக்கு ஃபோன் பண்ணுது, ஐயா என்னால உடம்பு ரொம்ப முடியல, நான் சாக போற தருவாயில் இருக்கிறேன், நீங்க வந்து ஜெபிச்சா நான் சரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. இந்த எதிர்கட்சிக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்கிரீன் போட்டு அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி நிறைய கேமராக்களை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அவர் உள்ள வந்த உடனே கதவை சாத்தி இந்த அம்மா போய் என்ன பண்றது, அந்த அவரை தப்பான முயற்சியில் நடக்க முயற்சி பண்ணா அதை வீடியோ எடுத்து போட்டா அவர் டிஃபேம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அடுத்த ஜனாதிபதி ஆகிறதுக்கு ஒரு பேர் அடிபட்டு இருக்குது, நின்னா ஆயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன். இவர் வேற வழியிலேயே என்ன பண்ண முடியாது. ஸோ எப்படி தனியா வருவார், இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அதே மாதிரி டைம் ஆகுது, கதவு பூட்டப்பட்டிருக்கு, கதவு தட்டப்படுகிறது. திறந்து பார்த்தா அவர் நிற்கிறார், பில்லி கிரஹாம் நிற்கிறார். எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஓகே, இன்னைக்கோட முடிஞ்சது இவருடைய பேர், கெட்ட பேர். அடுத்த செகண்ட் பார்த்தா அவருக்கு பின்னாடி இருந்து அவருடைய மனைவி வராங்க. முதல்ல அவங்க மனைவி உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆன உடனே அந்த அம்மா அப்படியே உடஞ்சு உட்காந்து அழ ஆரம்பிக்குது. அப்புறம் ஸ்கிரீன்ல விலக்கி பார்க்கறாங்க, அத்தனை கேமராக்களோட ஆட்கள் நிற்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை இன்னைக்கு எத்தனையோ போதகர்கள் பயன்படுத்திக்கிறாங்க தவறா பெண்கள் இடத்துல. அவர் என்றைக்கும் தன் மனைவியை தாண்டி இன்னொரு பெண்ணோடு உட்கார்ந்து சாப்பிட மாட்டார். ஒரு பெண் வந்து தன் கணவரை தவிர இன்னொருவரோடு கூட உட்கார்ந்து சாப்பிட கூட மாட்டாங்க. ரெண்டு பேருமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சாப்பிடுறது அப்படின்னா தன் மனைவி பக்கத்துல, இவர் பக்கத்துல. அந்த அம்மா சாப்பிடுறா கணவர் பக்கத்துல, என் கணவர் அங்க போயிட்டாரு, என் மனைவி அங்க போயிட்டா, வாங்க இன்னொருத்தரோட போய் உட்கார்ந்து சாப்பிடுறது, அந்த கேரக்டரே கிடையாது. அவர் நடந்து போகும்போதோ, கார்ல போகும்போதோ, டூ வீலர்ல போகும்போதோ எந்த பெண் யார் தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் கையை நீட்டினா ஏற்றி கொள்ள மாட்டார். அவங்க என்ன சண்டையா நினைச்சாலும் சரி, என்ன தப்பா நினைச்சாலும் சரி, வாகனத்துல நான் ஏத்த மாட்டேன். என் மனைவி கூட இல்ல, நான் தனியா போயிட்டு இருக்கேன்னா நான் ஏத்த மாட்டேன். இப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கங்கள் தான் அவருக்கு ஒரு நல்ல பெயரை என்ன பண்ணிருக்கு, வாங்கி கொடுத்திருக்குது.